அனைவருக்கும் நமஸ்காரங்கள். புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பு பதிவில் நாம் காண இருக்கும் திருக்கோவில் தான்தோன்றிமலை, கரூர் மாவட்டம், தமிழ்நாடு. ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமணன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். மூலவர் பக்த பிரதீனன் என அழைக்கப்பெறுகிறார். தாயார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி. உற்சவர் ஸ்ரீனிவாசர். வரலாற்று பெயர் தட்சிண திருப்பதி. தானாக தோன்றிய மலை என்பதால் தான் தோன்றி மலை எனப்படுகிறது. 500 ஆண்டுகள் பழமையான கோவில். கோயிலின் சிறப்பு: இக்கோயிலின் பெருமாள் ஒரு பெரிய பாறையில் நின்ற கோலத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பக்தர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக செருப்புகளை வழங்குகிறார்கள். கோயில் வரலாறு: சுசர்மா என்ற பக்தர் தனது மனைவியுடன் திருப்பதிக்கு சென்று குழந்தை வரம் வேண்டி தங்கினார். நாரத முனிவர் அவரது கனவில் தோன்றி திருமக்கூடலூர் என்ற இடத்திற்கு செல்லும்படி கூறினார். அங்கு அவரை வரவேற்க சிலர் வருவார்கள் என்றும் கூறினார். சுசர்மா அந்த இடத்தை அடைந்ததும் சில சிற்பிகள் அவரை வரவேற்று இந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஒரு பாறையில் பிரகாசமான ஒளி தோன்றி பாறையை பிளந்தது. பெருமாள் இடைவெளியில் இருந்து தோன்றி பக்தர் கேட்ட வரத்தை வழங்கினார். பக்தர்களின் நலனுக்காக இங்கேயே தங்க முடிவு செய்தார். வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே நடந்த போட்டியின் போது திருவேங்கடமலையின் ஒரு பகுதி விழுந்த இடம் இது என்று கூறப்படுகிறது. கோயிலின் மகத்துவம்: இக்குகை கோயில் ஒரு விசித்திரமான நிகழ்வை கொண்டாடுகிறது. செருப்பு தைக்கும் தொழிலை சேர்ந்த சில பெரியவர்களின் கனவில் பெருமாள் தோன்றுவார். அவர்களில் ஒருவரிடம் வலது காலுக்கோ இடது காலுக்கோ அல்லது இரண்டிற்கோ தனது அளவிலான செருப்பை வாங்கி வரச் சொல்வார். இவர்கள் பெருமாளின் காலளவுக்கு செருப்பை தயாரித்து அதை நகைச்சுவையாளர்களாக எடுத்துச் சென்று பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள். இது செம்மலி சமர்ப்பணம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் உருவமற்றவர். இறைவனின் மார்பில் மகாலட்சுமி இருக்கிறார். இவ்விடம் தென்னகத்தின் தட்சிண திருப்பதி எனவும், திருப்பதியைப் போலவே தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. வேண்டுதல்கள்: உடலில் உள்ள பருக்கள் மற்றும் தழும்புகள் நீங்க பெருமாளிடம் உப்பு, வெல்லம், மிளகு ஆகியவற்றை வைத்து வேண்டுகிறார்கள். திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிட்ட மற்றும் பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு பெருமாள் தவறாமல் பதிலளிக்கிறார். வெண்ணெய், வஸ்திரம், தீபங்கள் ஏற்றி துளசி மாலை, சந்தனம் சாற்றுகிறார்கள். திருவிழாக்கள்: புரட்டாசி மாத உற்சவம், மாசி மகத் தேர் திருவிழா, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் தமிழ் ஆங்கில புத்தாண்டுகள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. இடங்களையும் அள்ளி வழங்கும் தான்தோன்றி பெருமாளை எந்நேரமும் தியானிப்போம். அவர் அருளை பெறுவோம். குறையொன்றுமில்லை. கோவிந்தா. நன்றி. வணக்கம்.